இன்னைக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ தான் பார்க்க போறோம். கொஞ்சம் ஃபியூ டேஸ் பேக் வந்து நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் மாதிரி கேட்டிருந்தேன். இந்த மாதிரி ஏதாவது மேக்கப் இன்ஸ்போ இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச ஒரு மேக்கப் லுக் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு எடுத்து போஸ்ட் பண்றேன் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் சப்ஸ்கிரைபர் சூஸ் மை மேக்கப் லுக் சேலஞ்ச் மாதிரி அந்த மாதிரி எனக்கு இன்னும் தெரியல இதை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு. அந்த இதுல ஃபர்ஸ்ட் மேக்கப் இன்ஸ்போ தான் நம்ம வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த லுக் வந்து ஷெரின் வந்து எனக்கு இன்ஸ்டால ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு இன்ஸ்டால மேக்கப் டுட்டோரியல் மாதிரி வீடியோவே எனக்கு ஷேர் பண்ணாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து அதை ஃபாலோ பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சதுன்னா இதுக்கப்புறம் வரப்போற வீடியோஸையும் பார்க்கறதுக்கு மறக்காதீங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், எங்கேயும் போய் என்ன செக் பண்ணி பாருங்க. ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் கிளென்ஸ் பண்றதுக்கு டெர்மாவைல இருந்து ஹைட்ரா கிளென்சர் தான் யூஸ் பண்றேன். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப லைட்டான ஒரு ஃபேஸ் வாஷ் இது. இந்த ஃபேஸ் வாஷ்ல எஸ்எல்எஸ் சோப், ஃப்ரேக்ரன்ஸ், பாரபன்ஸ் அது எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னா கூட நீங்க வந்து இதை யூஸ் பண்ணலாம். மாய்ஸ்சரைசருக்கு நியூட்ரிடர்ம்ல இருந்து விட்டமின் இ மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்றேன். இதுவும் லைட்டான ஒரு மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸும் யூஸ் பண்ணலாம். மெயினா வந்து மேக்கப் பேஸா யூஸ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். உங்க மேக்கப்பும் வந்து அழகா ஃப்ளாலெஸ்ஸா வந்து ஃபேஸ்ல செட் ஆகும். இதுக்கு அடுத்து வெட் அண்ட் வைல்ட்ல இருந்து பிரைம் ஃபோக்கஸ் பிரைமர் சீரம் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுல வந்து குட்டி குட்டி கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்க ஃபேஸையும் நல்லா க்ளோயியா வச்சுக்கும். இதுல இருந்து நான் ஃபியூ ட்ராப்ஸ் எடுத்துக்கிறேன். இது இப்போ எங்கேயும் அவைலபிளா இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. நான் முந்தி இதை வாங்கினேன், அதுல இருந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. இவ்வளோ யூஸ் பண்ணிட்டேன், இன்னும் இவ்வளோதான் இருக்கு. இதை யூஸ் பண்ணவே எனக்கு பயமா இருக்கு, காலி ஆயிடுச்சுனா கிடைக்காதோ அப்படின்ட்டு. இதுக்கடுத்து லிப்ஸ் வந்து எனக்கு இப்போ ரொம்ப ட்ரையா இருக்கு. அதுக்காக நான் லனாஷ்ல இருந்து லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து குட்டி சைஸ் வேரியன்ட் இது, அதுவே நான் இன்னும் காலி பண்ணாம வச்சிருக்கேன். இப்போ வந்து ஸ்கின் கேர் ஃபுல்லா டன். இப்போ நம்ம வந்து மேக்கப்க்கு வந்து இறங்கலாம். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன்னா, செட்டிங் ஸ்ப்ரே இருக்கு இல்லையா, இது ஃப்ளவர் பியூட்டி இருந்து சீல் தி டீல் ஹைட்ரேட்டிங் செட்டிங் ஸ்ப்ரே. இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டா ஃபேஸ்ல வந்து ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிக்க போறேன். இதோட ஸ்ப்ரேவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாசில் செம்மையா இருக்கும், ரொம்ப ஈவனா ஃபைனா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இது வந்து லைட்டா ஃபேஸ்ல செட் ஆகட்டும். ஈரமா இருக்கும் போதே நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணோம்னா கொஞ்சம் இது வந்து ஸ்கின்ல சோக் ஆகட்டும். இதுக்கடுத்து நம்ம வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபேஸ் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. அடுத்து சுகரோட பேஸ் ஆஃப் க்ளோரி போர் மினிமைசிங் பிரைமர் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு சிலிகான் பேஸ் பிரைமர். எனக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கனால இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை வந்து உங்களோட ஃபிங்கர் டிப்ஸ்ல கொஞ்சமா ஒரு குட்டி அமௌண்ட் வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து ஃபர்ஸ்ட் நான் என்னோட கண்ணுக்கு கீழே இருக்கிற ஏரியால நான் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நான் வந்து ட்ராக் பண்ணிடுறேன். இங்க வந்து எனக்கு போர்ஸ்லாம் அதிகமா இருக்கு. அந்த குட்டி குட்டி ஓட்டையில வந்து இந்த ப்ரைமர் வந்து ஃபில் ஆயிரும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு பிளரிங் எஃபெக்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலயும் எல்லா இடத்துலயும் நீங்க இந்த மாதிரி அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்றது ப்ரெஷர் போட்டு பிரைமர் அப்ளை பண்ணணும்னு இல்லை. நான் என்ன பண்ணுவேன்னா என்னோட நோஸ்லயும் சீக்ஸ்லயும் அந்த மாதிரி ப்ரெஷர் போடுவேன். மற்ற இடத்துலலாம் நம்ம நார்மலா பிரைமர் அப்ளை பண்ற மாதிரியே பண்ணிக்கலாம். இவ்வளோ காசு கொடுங்க அவ்வளோ காசு கொடுங்க அப்படின்னு இருக்கிறதுலே மினிமல் இது எவ்வளோ இருக்கோ அதை தான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து ஜென்யூனா என்ன சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க வந்து இது பண்ணலாம். அதுக்குன்ட்டு வந்து நான் எவ்வளோ ஹசில் பண்றோம்னா அதே மாதிரி தான் பக்கத்துல இருக்கிறவங்க ஹசில் பண்ணுவாங்க. ஸோ அதனால மாசத்துக்கு ஒரு 300 400 கொடுங்க அப்படின்றது வந்து எனக்கு அந்த இதுல வந்து போட தோணல. அதனால இருக்கிறதுலே மினிமலான ஒரு இது வச்சுக்கிட்டேன். ஸோ தட் உங்களுக்கும் வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு இருக்கும். எனக்கும் வந்து என்னைய பிடிச்சவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அதுக்காக அடுத்த ஆரஞ்சு கரெக்டருக்கு பேக்ல இருந்து டேக் கவர் கன்சீலர் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் ரஸ்டிக் ஆரஞ்சு. இது வந்து ரொம்ப ரொம்ப மைல்டா தான் யூஸ் பண்ணிக்க போறேன். இதுவே வந்து ஒரு நல்ல கவரேஜ் கொடுக்கும் இந்த கன்சீலர். அதனால நீங்க ரொம்ப அப்ளை பண்ணாதீங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிக்மெண்ட் அதிகமா இல்ல இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் எங்கேயும் அதிகமா இருக்குன்னா அங்க மட்டும் அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம வந்து இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரியல் டெக்னிக்ஸ்ல இருந்து கன்சீலர் ப்ரஷ் எடுத்திருக்கேன். டேப் 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 பண்ணிக்கலாம். நான் எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டோ இல்லை ப்ரைமரோ என்னோட ஐ லிட்ஸுக்கு மேலே போடலை. நீங்களும் போடாதீங்க. ரீசன் என்னன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் ரொம்ப அங்கே அதிகமாக போடுறோம். ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு ஏரியா அது. ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அங்கே வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு லேயராக மேக்கப் வந்து
லேயர் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்துல அது என்ன ஆகும்னா அந்த க்ரீஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஆயிடும். அதை நம்ம ஐஷேடோ போட்ட அப்புறம் அந்த க்ரீஸ் நல்லாவே தெரியும். அண்ட் உங்களுக்கு வந்து ஐலிட்ஸ் டார்க்கா இருக்கு, அங்கேயும் கரெக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க ஃபுல் ஐ லுக் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ண தேவையில்ல. ஏன்னா ஆப்வியஸா நம்ம வந்து கலர்ஸ்லாம் ஆட் பண்ணவும் தெரியாது. பட் ஆனா ரொம்ப சிம்பிளான ஒரு லுக் பண்றீங்க, நேச்சுரலா இருக்கிற மாதிரி, அதுல வந்து உங்களுக்கு இந்த ஐஷேடோலாம் நீங்க ரொம்ப அப்ளை பண்ண மாட்டீங்க அப்படின்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த டார்க்னஸ் நல்லா தெரியும் இல்லையா? அப்போ வந்து நீங்க இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மினிமலா வந்து கரெக்டர் வச்சுட்டு நீங்க வந்து மேல கன்சீலர் போட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து கன்சீலருக்கு எலேகலோட ப்ரோ ஹெச்டி கன்சீலர் தான் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் வந்து பியூட்டிஃபுல் பிரான்ஸ். எங்கெல்லாம் நம்ம ஆரஞ்சு கரெக்டர் அப்ளை பண்ணுமோ இல்ல எங்கெல்லாம் இன்னும் பிக்மெண்ட்ஸ் தெரியுதோ அங்க ஆப்வியஸா ஆரஞ்சு கரெக்டர் நம்ம கம்மியா தான் போட்டிருப்போம், அதனால ஸ்கார்ஸ் தெரியும். அதுக்கு மேலலாம் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணிப்போம். இந்த ஸ்டெப்ல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 80% வந்து மறைஞ்சிரும். மிச்சம் லைட்டா தெரியிற ஸ்பாட்ஸ் மட்டும் நம்ம வந்து ஃபவுண்டேஷன்ல கவர் பண்ணிக்கலாம். ஸோ இதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு பேக்கோட கன்சீலர் ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன், 219 அப்படின்ற ப்ரஷ். இந்த ப்ரஷ் வந்து எனக்கு கன்சீலர்லாம் பிளெண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி கார்னரில் அந்த மாதிரி நூக் அண்ட் கார்னரில் பிளெண்ட் பண்ண வசதியாக இருக்குது. உங்களுக்கே தெரியுதா இந்த கன்சீலர் வந்து என்னை விட கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அதனால தான் நான் இதை யூஸ் பண்ணுறேன். கீழே ஆரஞ்சு கரெக்டர் யூஸ் பண்ணீங்க அந்த ஸ்பாட்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் இது பண்ணிட்டு கன்சீல் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஷேட் கன்சீலரே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் கிளிப்பை வந்து வேறு மாதிரி போட போகிறேன். எனக்கு வந்து இந்த முடி ஃப்ரண்ட்ல இறங்கிட்டே வருது. மச் பெட்டரா. இப்போ வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போகலாம். ஃபவுண்டேஷனுக்கு கே பியூட்டிலேருந்து ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து 185 டீப். இதையும் என்னோட ரியல் டெக்னிக்ஸ் ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷனில் உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபுல் கவரேஜ்லாம் உங்களுக்கு கிடைக்காது, வேணும்னா நீங்கள் பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் ஃபவுண்டேஷன் போட்டுட்டேன். இன்னும் நான் லைட்டாக கொஞ்சம் இடத்துல நான் வந்து கவரேஜ்க்கு போட்டுக்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் கவரேஜ் வந்து அதிகமாக வேணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா ப்ரஷ்ல டாட் பண்ணிடுங்க. டாட் பண்ணிட்டு லைட்டாக செட் பண்ண விட்டுருங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் அப்புறம் நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவரேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிரும் இல்லையா? அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிங்கன்னா கவரேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஃபவுண்டேஷன் டன். எனக்கு வந்து லைட்டாக உங்களுக்கு இந்த இது தெரியுதா, க்ளோவியாக இருக்கிற மாதிரி, ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி. இது வந்து ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன்னால உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ஸ்பஞ்ச் வச்சு லைட்டாக இப்படி மேலே டேப் பண்ணிக்க போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கிற ஃபவுண்டேஷன் ப்ராடக்ட்லாம் வந்து ஸ்பஞ்ச்லேயே இப்படி வந்துடும். அந்த எக்ஸஸ் ப்ராடக்டை நம்ம அப்படியே விட்டோம்னா மேலே நம்ம வந்து அடுத்து செட்டிங் பண்ணுவோம், பேக்கிங் அந்த இதெல்லாம் பண்ணும்போது மேக்கப் நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஒரு கொஞ்ச நேரத்துலேயே இதே மாதிரி அந்த க்ளோ இருக்கிற மாதிரியே வந்துடும். ஸோ அதனால தான் நம்ம வந்து ப்ராடக்டை வந்து தேவையில்லாத எக்ஸஸ் மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறோம். அதுக்கு நிக்ஸோட கான் ஸ்டாப் ஒன் ஸ்டாப் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து நியூட்ரல் டேன். இதை வந்து என் கண்ணுக்கு கீழே எங்கெல்லாம் நான் வந்து ஹைலைட் பண்ணணும் அங்கே பண்ணிக்கிறேன். இதையும் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து எதை பிளெண்ட் பண்ண போவேன்னா இங்கே நம்ம சீக் சைடில் அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுதான். இது வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாக இருந்தால் போதும். இது வந்து நான் எந்த இடத்துல அப்ளை பண்ணேன்னா நம்ம பிரான்சிங்லாம் எங்கே பண்ணுவோம் அதுக்கு கீழே. அடுத்து என்னோட சின்ல இருந்து அப்படியே மேல் வரைக்கும் நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் நான் வந்து எப்பவுமே ஹைலைட்டிங் வந்து பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போதான் வந்து பை த டைம் நான் இங்கே முடிக்கும் போது எனக்கு இங்கே வந்து கொஞ்சம் செட் ஆயிரும். அப்போ பிளெண்ட் பண்ணும்போது எனக்கு கவரேஜ் அதிகமாக கிடைக்கும். நான் ஆர்டர் வந்து அதே மாதிரி தான் பண்ணியிருப்பேன். எங்கே எனக்கு அதிகமாக கவரேஜ் வேணுமோ அதுபடி நம்பர் பண்ணி நான் வந்து பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன். இதையும் நான் ஒரு வாட்டி ஸ்பஞ்சில் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். பேக்கிங்க்கு கே பியூட்டிலேருந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து பீக்கன். நான் இதை விட ஒரு லைட்டர் ஷேடு வாங்குவோம் கண்ணு கீழே போடுறதுக்கு. பட் இதோட ஃபார்ம்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் யூஸ் போடுறது, அதனால நான் இதை அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் வேணும்னா இதுக்கு மேலே ஒரு லைட்டர் ஷேட் காம்பேக்ட் பவுடர் எதுவும் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணுறதுக்கு மேப்லின்லேருந்து ஃபிட் மீ காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணுறேன். இதோட ஷேட் வந்து 330 டாஃபி. ஃபேஸில் எந்த ஒரு இடத்தையும் விட்டுறாதீங்க, ஃபுல்லாக வந்து செட் பண்ணிடுங்க. அப்படி இல்லைன்னா செட் பண்ணாத இடத்துல இருந்து ஃபவுண்டேஷன் கீழே போட்டிருக்க லிக்விட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிரும் கொஞ்ச நேரத்தில். ஏன்னா நம்ம பாடி ஹீட் இருக்கு இல்லையா, அந்த ஹீட்னால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும். லைட்டர் ஷேட் காம்பேக்ட் மேக்ல இருந்து NC42 ஷேட் யூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து எங்கெல்லாம் நான் இப்போ வந்து ஹைலைட் பண்ணணும் அங்கே நான் லைட்டாக இதை வச்சு செட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பண்ண வேணாம், உங்களுக்கு லைட்டாக அந்த லிஃப்ட் கொடுத்தா போதும். பிரான்சிங்க்கு டாஸ்லர்ல இருந்து கான்டோர் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன்.
எந்த இடத்துல ப்ரான்சிங் பண்றோம்னா நம்மளோட காதோட டிப் இருக்கு இல்லையா, அங்க வந்து உங்க ப்ரஷை பிளேஸ் பண்ணுங்க. அங்க இருந்து உங்க லிப்ஸோட இந்த இடத்துல அங்கதான் நம்ம வந்து ப்ரான்சிங் பண்றோம். அப்பதான் உங்க ஃபேஸ் லைட்டா லிஃப்ட் பண்ண மாதிரி இருக்கும். பிளஷுக்கு சுகர்ல இருந்து மினி பிளஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து மூவ் மார்பிள். நான் எங்க பிளஷ் அப்ளை பண்றேன்னா இந்த பிரான்சருக்கு லைட்டா மேல உங்களுக்கு அந்த 2 லைனும் டச் பண்ணணும். அப்பதான் நம்ம வந்து பிளெண்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா தனித்தனி கோடு மாதிரி 2 இருக்கும். நீங்க வந்து கரெக்டா சீக்குக்கு கீழே கூட நீங்க வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு சீக்ஸ் வந்து நல்லா டிஃபைன்டா தெரியும். ஹைலைட்டிங்க்கு மேப்லின்ல இருந்து மாஸ்டர் குரோம் ஹைலைட்டர் யூஸ் பண்றேன். இதோட ஷேட் வந்து மோல்டன் கோல்ட். இப்போ வந்து நம்ம பேஸ் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்து நம்மளுக்கு ஐப்ரோஸ் அண்ட் ஐஸ் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து ஐப்ரோஸ் பண்ணலாம். ஐப்ரோஸ்க்கு பேக்ல இருந்து ஐப்ரோ டிஃபைனர் பேலட் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட ஐப்ரோ ஃபர்ஸ்ட் இது இருக்கு இல்லையா, ஒரு 1/3 இருக்கு இல்லையா, இங்கே வந்து ஒரு லைட்டர் ஷேட் அப்ளை பண்றேன். அண்ட் தென் இங்கே ஃபுல்லாக நான் வந்து இந்த டார்க்கர் ஷேட் தான் யூஸ் பண்ணுறேன். நான் இந்த அளவுக்கு டார்க் ரொம்ப போக மாட்டேன், அது ரொம்ப தெரியும் நல்லா இன்டென்ஸாக. ஐப்ரோ டன். இதை செட் பண்ணுறதுக்கு நைக்கால இருந்து ப்ரோ ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் வந்து சீரியஸ் ப்ரௌன். இப்போ ஐலிட்ஸ்க்கு நான் வந்து நிக்ஸோட கன்சீலரே யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட ஐப்ரோ க்ளீன் பண்ணுறதுக்கு அண்ட் ஐலிட்ஸ் மேலே அப்ளை பண்ணிக்கிறேன். இதை பிளெண்ட் பண்ணிப்போம். இது ரெண்டுமே நான் இப்போ பிளெண்ட் பண்ணிட்டேன். இதில் வந்து க்ரீஸ் ஃபார்ம் ஆகுறதுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன்னா என்னோட மேக் காம்பாக்ட் பவுடர் யூஸ் பண்ண இல்லையா, இதை வந்து யூஸ் பண்ணி கண்ணுக்கு மேலே செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணியாச்சு. எனக்கு ஷெரன் வந்து இந்த மேக்கப் லுக் ஷேர் பண்ணும்போதே அவங்க வீடியோவாகவே ஷேர் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டிரான்சிஷன் ஷேட் வந்து யூஸ் பண்றாங்க. அது லைட் பர்ன்ட் ப்ரௌன் கலர் மாதிரி இருக்கு. இந்த ஷேடை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிப்போம். நான் வந்து இதுக்கு என்ன பண்றேன்னா ரெவல்யூஷன்ல இருந்து இந்த பேலட் யூஸ் பண்றேன். இது வந்து chilled with cannabis sativa அப்படின்ற பேலட். இதில் தான் அந்த க்ரீன் கலர் க்ரீன் கிளிட்டர்ஸ்லாம் இருக்கும். அதனால நான் வந்து இந்த பேலட் எடுத்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா இதில் வந்து அந்த டிரான்சிஷன் ஷேட் இல்லை. அதனால நான் வந்து இன்னொரு பேலட்டும் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து பியூட்டி கிளேஸ்ல இருந்து கலர் போர்ட் பேலட். இதில் வந்து இந்த மாதிரி எல்லா கலர்ஸும் இருக்கும் இல்லையா, அது அந்த டிரான்சிஷன் ஷேடு எங்கே இருக்குன்னு தேடி பார்ப்போம். இந்த ஷேட் யூஸ் பண்ணலாம். ரொம்ப ஆரஞ்சியாக வந்துட போதுன்னு ஒரு பயமாக இருக்குது. ட்ரான்சிஷனாக அப்ளை பண்ணிக்கிறேன். கலர் எதுவுமே ஒட்டலாம். எனக்கு நான் வேற ஒரு பேலட் தேடிட்டு வரேன். என்னோட மார்ஃபி 18S பேலட்டில் வந்து அந்த ஷேட் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதோ இந்த ஷேடு. இதை வந்து நம்ம இப்போ ட்ரான்சிஷனாக அப்ளை பண்ணிப்போம். இது வந்து மார்ஃபி பேலட்டுன்றனால பிக்மெண்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிளெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இந்த பேரட்லேயே செம்ம ப்ரிட்டி கலர்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஒரு நாள் இதையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். நீங்களும் வந்து ஏதாவது ஒரு மேக்கப் லுக் இல்லை ஏதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சேலஞ்ச் மாதிரி இந்த பொண்ணு பண்ணுதான்னு பார்ப்போம் அப்படின்னாலும் அனுப்பி வைக்கலாம். எதுனாலும் ஷேர் பண்ணி விடுங்கோ. இந்த மாதிரி நான் வந்து அந்த லுக் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அடுத்து ஒரு பிளாக் கலர் எடுக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா சுகரோட ஐஷோட பேலட் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 02 வாரியர் வேரியன்ட். இதில் எனக்கு பிடிச்ச பிளாக் கலர் இருக்கும். இது வந்து வேற லெவலாக இருக்கும். நான் பிளாக் கலர்னாலே இந்த பேலட்டில் தான் கை வைப்பேன். இங்கேருந்து சென்டர் ஆஃப் த ஐலேருந்து எண்ட் வரைக்கும் அவங்க வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த டிரான்சிஷன்லையும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். வேற லெவல் பிக்மெண்டேஷன். இந்த ப்ரஷ் நல்லா இல்லை, பிளெண்டே ஆக மாட்டேங்குது, குச்சி குச்சா குத்துது. டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் இந்த ஐஸ்லையும் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ பிளாக் வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்து நம்ம வந்து கட் க்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கட் க்ரீஸ் ப்ரஷ், கன்சீலர் ப்ரஷ் மாதிரி நான் எடுத்துக்கிறேன். அண்ட் என்னோட நெக்ஸ்ட் கன்சீலர் இருக்கு இல்லையா, இதை வச்சு தான் நான் கட் க்ரீஸ் பண்ண போகிறேன். கொஞ்சோண்டு கன்சீலர் வந்து என் கைக்கு பின்னாடி எடுத்துக்கிறேன். இதை வச்சு கேர்ஃபுல்லாக கட் க்ரீஸ். இந்த மாதிரி இன்னும் நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க போகிறேன் இங்கே வரைக்கும். அதை இன்னும் சீம்லெஸ்ஸாக காட்டுறதுக்கு பிளாக் ஷேடோ திருப்பி எடுத்துட்டு அங்கே வந்து
பிளாக் ஷேடோவை அப்ளை பண்ணிக்கிறேன். ரெண்டும் அப்படியே பிளெண்ட் ஆகி வர மாதிரி. இப்போ இந்த கன்சீலர் ட்ரையாக இருக்கும்போதே நம்மளோட கிளிட்டரை வந்து ப்ளேஸ் பண்ணணும். அவங்க ப்ரஷ்லேயே யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு இது ப்ராடக்ட் பிக்கப்பு ப்ரஷ்ல வரக்கூட மாட்டேங்குது. ஐ திங்க் அவங்க பிக்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து எது யூஸ் பண்ணுறேன்னா என்னோட மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேயே கிளிட்டர் ஷேட் இருக்குது, அதை தான் யூஸ் பண்ணுறேன். இதையே யூஸ் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரி நான் இப்போ இந்த ஐஸ்லேயே முடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ ஒரு ஃப்ளஃபி பவுடர் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. கீழே ஏதாவது கிளிட்டர் ஃபாலோட்ஸ் இருந்ததுன்னா அதை உடனே டிஸ்மேண்டில் பண்ணிடுங்க. ஏன்னா அது அப்படியே இருந்துச்சுன்னா ஃபவுண்டேஷன் கீழே போட்டிருக்க பவுடர் அதுலலாம் அப்படியே சிங்க் ஆயிரும். அதுக்கப்புறம் அதை எடுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் இப்படி இப்படி மூவ் ஆகும்போது அந்த கிளிட்டர் அப்படியே அப்படி தெரியும். அது நம்மளுக்கு வேண்டாம். கண்ணுக்கு கீழே பிளாக் கலர் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே கீழேயும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு கீழே இந்த டிரான்சிஷன் ஷேட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதுதான் இப்போ பிளான். அடுத்த எல்ஏ கலர்ஸ்லேருந்து இந்த ஜம்போ ஐ பென்சில் எடுத்துக்கிறேன். இது வந்து ஒயிட் கலர். இதை வந்து நான் காஜலுக்கு பதிலாக அப்ளை பண்ணிக்கிறேன். எப்பவுமே நான் வந்து நியூட் கலர் யூஸ் பண்ணுவேன். இந்த வீடியோவில் ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணுறேன். நானும் இதே யூஸ் பண்ணுறேன். இது இப்போ தான் புதுசாக வாங்கினது. இது எதுக்குன்னா நம்ம கீழே வந்து பிளாக் கலர் ஷேடோ யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போ வந்து கண்ணு கொஞ்சம் குட்டியாக காட்டும். இந்த மாதிரி லைட் கலர்ஸ் காஜல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்ணு பெருசாக காட்டும். அதுக்காக ஒரே ஸ்வைப் தான் தேவைப்படுச்சு. நல்லாயிருக்கு. இதுக்கடுத்து நம்ம லைனருக்கு போகலாம். லைனருக்கு நான் எல்ஃப்ல இருந்தே யூஸ் பண்ணிக்கிறேன். லிட்ஸில் வந்து தின்னான ஒரு லைன் போட்டு விங் லைனர் மட்டும் நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ தான் லேஷஸ் வைக்கும் போது அந்த விங் மட்டும் தனியாக தெரியும். லைனர் முடிஞ்சது. லேஷஸ்க்கு நைக்கால இருந்து இந்த ஓஜி லேஷஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். லேஷ் க்ளூக்கு ஹுடா பியூட்டில இருந்து லேஷ் க்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லேஷஸ் டன். நான் வந்து அந்த நைக்கா லேஷஸ் ட்ரை பண்ணாது ரொம்ப சிம்பிளா இருந்த மாதிரி இருந்தது. அதனால ஹுடா பியூட்டியோட லேஷஸே நான் ஒட்டிட்டேன். இது வந்து சமந்தா. மஸ்காராக்கு நிக்ஸோட வர்த்தி ஹைட் மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு வந்து லோவர் லேஷ் லைன்ல கொஞ்சம் ஹேர் இதெல்லாம் வந்து நம்ம கோட் பண்ணணும். இப்போ லாஸ்ட் ஸ்டெப்க்கு வந்துட்டோம். அது லிப்ஸ்டிக்கு வந்து என்கிட்ட ஒரு காம்போவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்விஸ் பியூட்டில இருந்து சாஃப்ட் மேட் லிப் கிரீம் வந்து யூஸ் பண்றேன். இதோட ஷேட் வந்து கெஃபே அப்படின்ற ஷேட். இதுக்கு நடுவுல லைட்டர் ஷேட் அப்ளை பண்றதுக்கு எல்ஃப்ல இருந்து ப்ராலைன் அப்படின்ற ஷேட் யூஸ் பண்றேன். கிளாஸ்க்கு எல்ஃப்ல இருந்து பபிள்ஸ் அப்படின்ற கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளவுதான், மேக்கப் டன். நான் வந்து இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹேர் ஸ்டைல் ஏதாவது பண்ணிட்டு வந்து உங்களை பாக்குறேன். இதுதான் ஃபைனல் லுக். நான் வந்து ஒரு டார்க் கிரீன் கலர் ஒரு ஃபுல் அனார்கலி போட்டிருக்கேன். இயரிங்கும் வந்து கிரீன் கலரா இருந்தா ரொம்ப ஃபிளாஷியா இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஃபுல் ஸ்டோன் வச்ச மாதிரி போட்டிருக்கேன். என்னோட பெண்டன்ட்டையும் வந்து லேயர் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. சரி, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நீங்க ஷேர் பண்ண ஐ லுக்கு கொஞ்சமாச்சு கிட்ட வந்ததா அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது மேக்கப் இன்ஸ்போ இருந்தா கண்டிப்பா என்கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.